இதுதான் நம்ம சொல்கிற ஈவி அப்ளிகேஷன். ஃபுல் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகல. அதனால நாங்கள் இப்போ இங்கேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் T System EV அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம ரிமோட் டெஸ்க்டாப் மூலமா கனெக்ட் பண்ணிடுவோம். இதுதான் நம்ம சர்வர் நேம் 440 MTA. நீ என் கர்சர் அப்படியே ஃபாலோ பண்ணு. நான் எதை பற்றி சொல்கிறேன்னா அங்கே இடத்துல வந்துட்டு கர்சர் மூவ் பண்ணிருக்கேன். இந்த 40 MTA அப்படின்றதான் நம்ம சர்வர் நேம். இதுக்கு வந்து சர்வரில் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டேன்னா, நான் வந்துட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு MSTSC அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தனா இந்த இடத்துல இங்கே ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் வருது. இங்கே வந்துட்டு நான் T Systemோட நெட்வொர்க்கில் ஏற்கனவே இருக்கேன். அப்போ அங்கே வந்துட்டு 40 MTA அப்படின்னு அந்த சர்வர் நேம் கொடுத்தேன் அப்படின்னா அது பாரு என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இது நம்ம கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி கனெக்ட் ஆகிரும். இந்த சர்வரில் வந்துட்டு கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? இந்த சர்வரில் வந்துட்டு நம்ம ஈவி அப்ளிகேஷனை வந்துட்டு லோட் பண்ணியிருக்கோம். ஈவி அப்ளிகேஷன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பர் சர்வர் நேம் 40 MTA. MTA ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு மிடில் டயர் அப்ளிகேஷன். அது நேமிங் கன்வென்ஷன்ஸ் நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. இது வந்துட்டு அந்த மிடில் டயர். ஓகேவா? இப்போ இந்த ஈவி அப்ளிகேஷனை வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்டாப்ல இருந்து அப்ளிகேஷன் வந்துட்டு லான்ச் ஆகும். இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஏன்னா நான் வீட்டில் இருந்து ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்றனால. ஓகேவா? இப்போ வந்துட்டு அது சைட் நேம் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு இது வந்துட்டு இந்த டயலாக்ல வந்துட்டு தான் பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லுது. இதை வந்துட்டு நாங்கள் 3 விதமாக வந்துட்டு இந்த ஈவி அப்ளிகேஷனுக்குள்ள லாகின் பண்ணுறதுக்கு நீ 3 விதமாக லாகின் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு டைரெக்டாக உன்னோட பின் மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி, உனக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் நம்பர் நியூமெரிக்கல் ஃபார்மேட்டில் இல்லை எப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கலாக எப்படி வேணால் கொடுப்பாங்க. அதை மட்டும் நீ என்டர் பண்ணுற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா உன் யூசர் நேம் செலக்ட் பண்ணி உன் பாஸ்வேர்டு செலக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங் வந்துட்டு இப்படி இந்த ஒரே ஒரு பின் மட்டும் கொடுக்குற மாதிரி நமக்கு எடுத்துருக்கோம். இப்போ எனக்கு தெரியும் என்னோட பின் வந்துட்டு 15526. அந்த நம்பரை அதை வந்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். என் கீபேட்லேயே என்டர் பண்ணலாம், இல்லை இந்த இதுலேயே நான் என்டர் பண்ணலாம். 15526 என்டர் பண்ணி ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்துட்டு அப்ளிகேஷனுக்குள்ளே லாகின் ஆகும். ஈவி அப்ளிகேஷனுக்குள்ளே லாகின் ஆயிரும். இப்போ இந்த 15526 வந்துட்டு ஃபிசிஷியனோட லாகின். இப்போ ஃபிசிஷியனுக்கு ஹிஸ்ட்ரி, எக்ஸாம், கோர்ஸ், DXDI அப்படிலாம் தெரியும். இதுதான் அந்த பேஷண்ட் நேமு, அவனுக்கு சீஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்றது என்னென்னா அவனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் எந்த ஃபிசிஷியன், இதெல்லாம் ஏற்கனவே வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் லாக் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எங்களோட நர்ஸ் யூசர் வந்துட்டு 25526 நர்ஸ் யூசராக லாகின் ஆகிறேன். ஓகேவா? பாரு இப்போ என்னோட நர்ஸ் யூசர் லாகின் ஆகிட்டான். அதே பேஷண்ட் தான் தெரியுவான் பாரு. அவங்களுக்கும் ஃபாக்ஸ் சேக் இதே பேஷண்ட் தான் தெரியுவாங்க. இந்த அப்ளிகேஷன் இருக்க அதே பேஷண்ட் தான் தெரியுவாங்க. ஆனால் ஒரு நர்ஸ்க்கான இது பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ட்ரையாஜ், அசஸ்மெண்ட், ப்ராக்ரஸ், டிஸ்சார்ஜ், அவங்களுக்கான கிளினிக்கல் ரிப்போர்ட் பார்க்கலாம், அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஃபிசிஷியனோட கிளினிக்கல் ரிப்போர்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்கும். அப்புறம் புதுசாக ஒரு பேஷண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு நர்ஸ் யூசர் பற்றி இவங்களையும் நான் லாக் ஆஃப் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வெறும் பின் மட்டும் கொடுத்துட்டு நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பார்த்தியா? இப்போ இதே நான் செட்டிங்ஸ் மாற்றுறேன் பாரு. இந்த அப்ளிகேஷன் நான் க்ளோஸ் பண்ணுறேன். நான் சொன்னேன் பாரு, சப்போர்ட்டிங் டூல் எல்லாமே வந்துட்டு மிடில் டயரில் வந்துட்டு நம்ம லோட் பண்ணியிருப்போன்னு. இதுதான் அந்த மிடில் டயரு. நான் வந்து டைரெக்டாக மிடில் டயரில் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ அந்த ஒன் ஆஃப் த சப்போர்ட்டிங் டூல் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த சைட் ப்ராப்பர்ட்டி எடிட்டர் அப்படின்னு. ஓகேவா? அந்த சைட் ப்ராப்பர்ட்டி எடிட்டர் அப்படின்ற அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நான் அதுக்குள்ளே வந்துட்டு நான் லாகின் பண்ணுறேன். ஓகேவா? இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு ஈவிக்கு தேவையான செட்டிங்ஸ் வந்துட்டு நிறையா செட்டிங்ஸ் வந்துட்டு இந்த சப்போர்ட்டிங் டூல் மூலமா நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். இது பாரு, இந்த சைட் ப்ராப்பர்ட்டி எடிட்டர் அப்படின்றதுல வந்துட்டு நான் லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ஈவிக்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கு நமக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு ரெண்டுமே தேவை, ரெண்டுமே எனக்கு ப்ராம்ப்ட் பண்ணணும் அப்படின்ற செட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி லெவல் பார் 1, 2, 3 இருக்கு. இப்போ வந்துட்டு 1 செலக்ட் பண்ணியிருந்தான் அப்படின்றனால தான் வெறும் அந்த பாஸ்வேர்டு மட்டும்தான் கேட்டுச்சு.
இங்கே அதுக்கான டீட்டெயில் இருக்கு பார். பின் நம்பர் மோட், வெறும் பின் நம்பர் மட்டும் கொடுக்கலாம். நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்றத இப்போ நான் வந்துட்டு செகண்ட் இதை வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா ரெண்டு நமக்கு வந்துட்டு எரர் சேவிங், இது வந்துட்டு டிஃபெக்ட், இது புது பில்டு, இது டிஃபெக்ட். ஓ இது சேவ் ஆக மாட்டேங்குது. இப்போ நீ அங்கே 2 அப்படின்னு கொடுத்த அப்படின்னா இங்கே வந்துட்டு யூசர் நேமும் ப்ராம்ப்ட் பண்ணும். நம்ம பார்ப்போம், ஆனாலும் ப்ராம்ப்ட் பண்ணுதான்னு. ப்ராம்ப்ட் பண்ணுது பார்த்தியா. பார்த்தீங்கன்னா வெறும் இந்த யூசர் நேம் வெறும் இந்த பாஸ்வேர்டு ஃபீல்டு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தோன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு ஃபீல்டுன்னு தெரியுது. இதுக்கு இப்படி இல்லை, இதெல்லாம் மாற்றுறதுக்கு பேக்ரவுண்டில் இந்த நான் சப்போர்ட்டிங் டூல்னு சொன்னேன் பார்த்தியா, அந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் த சப்போர்ட்டிங் டூல் சைட் ப்ராப்பர்ட்டி எடிட்டர் அப்படின்றது. இப்போ கிளையண்ட் ஒரு ஃபிசிஷியனோ ஒரு நர்ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டிங் டூலை வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டான். அவங்க வந்துட்டு இதுக்குள்ளார போயிட்டுனா செட்டிங்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க வெறும் இவி அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செட்டிங் பண்றது வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குன்னு தனியாக ஒரு ஐடி டீம் மாதிரி இருக்கும், இல்லை அவங்களதுல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் வந்துட்டு இந்த சர்வருக்குள்ள லாகின் பண்ணிட்டு அக்சஸ் பண்ணிட்டு இந்த சப்போர்ட்டிங் டூலுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு மாற்றலாம். ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு அதே 15526 என்னோட பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இத்தனை யூசர்ஸ் நாங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் யூசர்ஸ் இவங்கலாம் வந்துட்டு. ஓகேவா. இப்போ என்னோட பேர் பார்த்தீங்கன்னா டி மானே ஃபிசிஷியன் அப்படின்றத என் ஃபிசிஷியன் நேம். இதை கொடுத்துட்டு என் அந்த பாஸ்வேர்டு கொடுக்குறேன் 15526. பார்த்தீங்கன்னா ஈவிக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு. பார்த்தா இப்போ ஈவிக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு. இப்போ ஈவிக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே பிளாங்காக வந்துட்டு வந்துட்டு நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். இப்போ ஈவுக்குள்ள என்டர் இப்படி தான் பிளாங்காக இருக்கும். ஓகேவா. இப்போ இதில் இங்கே வந்துட்டு விசிட்ஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா 2 விதமாக ஆட் பண்ணலாம். ஒன்று நம்ம சொல்லுவோம் பார்த்தியா மேனுவல் விசிட்டு, இங்கே பாரு நியூ பேஷண்ட் இப்படின்னு கிளிக் பண்ணனா இது கொடுக்கும். இடின்றது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், எந்த ரூமில் வந்துட்டு நீ அவனை அட்மிட் பண்ணணும், ரூம் நம்பர் 1. இப்போ பேஷண்ட் நேம் வந்துட்டு நான் கொடுக்குறேன் யுவராஜ் சிங் அப்படின்னு கொடுக்குறேன். யுவராஜ் அவனோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வந்துட்டு சிங் அப்படின்னு கொடுக்குறேன். அவனோட டேட் ஆஃப் பர்த் நான் இப்படி என்டர் பண்ணுறேன் 4th April, ஆர் இல்லைன்னா டைரெக்டாக அவனோட ஏஜ் வந்துட்டு நான் என்டர் பண்ணலாம் 26 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. அவன் வந்துட்டு ஒரு மேல். இவனுக்கு என்ன சீஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இவனுக்கு வந்துட்டு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். மீதி இப்போ இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு மேண்டேட்ரி, ஏரியா ரூம் இதெல்லாம் கொடுத்தே ஆகணும். சரி இப்போ பாரு, இந்த சீஃப் கம்ப்ளைண்ட் வந்துட்டு மேண்டேட்ரி கொடுத்தா தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இதை கொடுக்காம நான் ஓகே கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு மெசேஜ், எரர் மெசேஜ் காமிக்குது. யூ என்டர்ட் இன்வாலிட் டேட்டா, எ ரெக்வயர்ட் ஃபீல்ட் cannot be empty, ப்ளீஸ் மேக் த நெசசரி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்துட்டு ஃபில் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ மீதி இந்த ஆம்புலன்ஸ், மெடிக்கல் ரெக்கார்ட், விசிட் ஐடி இதெல்லாம் வந்துட்டு கொடுக்கலன்னா தேவையில்லை, இது வந்துட்டு மேண்டேட்ரி ஃபீல்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இதை கிளிக் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். பார் யுவராஜ் சிங்ன்ற அந்த பேஷண்ட் வந்துட்டு ஆட் ஆகிட்டான். அவனோட சீஃப் கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஃபீவர் அப்படின்றது. இங்கே இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இது வந்துட்டு இவன் மேனுவல் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா. இதே நம்ம சொல்லுவோம் பார்த்தியா ஹெச்ஐஎஸ்ல இருந்து ஈவிக்கு ஆட் பண்ணுறது, அது பார்த்தோன்னா இதுதான் இந்த ஹெச்ஐஎஸ் பெயின். ஓகேவா. இந்த ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷன் யூனிட்ல இருந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு HL7 மெசேஜஸ் மூலம் அது வந்துட்டு பேக் எண்ட் மூலயமா இந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு அனுப்பியிருப்பாங்க. இப்போ இவங்கள வந்துட்டு நான் ஈவில் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த க்ராக்கெட் ஆம்பர் அப்படின்ற ஆளை வந்துட்டு இடி ரூம் 2ல ஆட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இடி ரூம் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இவனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீ இப்போ டஸ்டின் ஆல்வினை செலக்ட் பண்ணோம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த டஸ்டின் ஆல்வின் வந்துட்டு ஆட் ஆகும். இந்த மாதிரி இதை வந்துட்டு நம்ம பேஷண்ட் ப்ராப்பர்ட்டி டேப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாரு அவன் இடி ரூம் நம்பர் 2 இதெல்லாம் தான் அவனோட வந்துட்டு டீட்டெயில்ஸ், அவனோட SSN, அவனோட டிரைவர் லைசன்ஸ் நம்பர், அவனோட விசிட் ஐடி, அவனோட MR அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட் நம்பர் எல்லாமே வந்துட்டு ஒரு HIS விசிட்ல இருந்து கண்டிப்பாக வரும், கொடுத்தாகணும். ஓகேவா. இப்போ இந்த பேஷண்ட்டை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ ஒரு நார்மல் சினாரியோவில் வந்துட்டு இதுதான் வந்துருச்சா. இப்போ இவன் இப்படி வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒரு நர்ஸ் யூசர் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. சரி இப்போ ஒரு ஃபிசிஷியன் இருக்காரு அப்படின்னா ஃபிசிஷியன் வந்துட்டு இவனுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுவார். இவனுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை, ஹெட் இன்ஜுரியா, ஹை ப்ராப்ளமா, ஷோல்டர் இன்ஜுரியா, ட்ரங்க் இன்ஜுரியா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இவனுக்கு வந்துட்டு ஃபீவர் அப்படின்ற அந்த டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுறோம்.
ஒவ்வொரு நம்ம அந்த டிஸ்பிளே பண்ண அத்தனை டெம்ப்ளேட்டும் வந்துட்டு ஒவ்வொரு டெம்ப்ளேட்லயும் வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற டேட்டா வந்துட்டு வேற மாதிரி இருக்கலாம். இப்ப பாரு, இப்ப ஃபீவருக்கு வந்துட்டு பாரு, எப்ப வந்த இவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எப்ப வந்தா, இவனுக்கு சீஃப் கம்ப்ளைண்ட் என்னது ஃபீவர் அப்படின்னு நான் ஃபீவரை கிளிக் பண்றேன்னா அது ரவுண்ட் ஆயிருச்சு. நான் மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்றேன், அது ரவுண்ட் ஆயிருச்சு. ஓகேவா? எப்ப இருந்து இந்த ஃபீவர் இருக்கு அப்படின்னு கேக்குறான். எனக்கு இன்னைக்கு தான் டாக்டர் இருக்கு அப்படின்னு டுடே. ஓகே, இப்ப பாரு, சீஃப் கம்ப்ளைண்ட் ஃபீவர் என்னையில இருந்து பிரசன்ட் டுடே, இன்னையில இருந்து வந்திருக்கு, இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்ப இதுக்கான ரிப்போர்ட் நம்ம பாக்குறோம். இப்ப இது மார்க் பண்ணிட்டான் டாக்டர், வந்துட்டு இதை மார்க் பண்ணிருக்கான். மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கான ரிப்போர்ட் நம்ம பாக்குறோம்னு இங்க பாரு, வியூ கிளினிக்கல் அப்படின்றது பத்தியா. இந்த கிளினிக்கல் ரிப்போர்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணா அந்த பேஷண்ட்டுக்கான பாரு, இந்த டஸ்டின் ஆல்வின் பேஷண்ட், அவனை எப்படி அவனுக்கு டயக்னோஸ் பண்ற டாக்டர் கிருஷ்ணா மானே, அவனுக்கு நம்ம ஃபீவர் அப்படின்னு நீங்க மார்க் பண்ணோம் பத்தியா, ஞாபகம் இருக்கா? அந்த பாரு, அவனுக்கு ஃபீவர் திஸ் ஸ்டார்டட் டுடே அப்படின்றது ரிப்போர்ட்ல காமிக்குது. இது வந்துட்டு ஒரு இது பாரு, இங்க ஃபீவர் டுடே அப்படின்னு நம்ம மார்க் பண்ணது அவனோட ரிப்போர்ட்ல காமிக்குது பாரு. அவன் பேரு டஸ்டின் ஆல்வின், பேஷண்ட், அவனோட மெடிக்கல் ரெக்கார்ட் நம்பர் இது, அவனை கிருஷ்ணமானேன்ற டாக்டர் பார்த்திருக்காரு, அவனுக்கு இன்னைக்கு ஃபீவர் இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றது. நம்ம இங்கெல்லாம் என்னென்னலாம் நம்ம இங்க மார்க்கிங்ஸ் பண்றோமோ அது அத்தனையும் வந்துட்டு இங்க வந்துடும். இங்க என்னென்னலாம் நம்ம மார்க் பண்றோமோ அது அத்தனையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு காமிக்கும். இது வந்துட்டு பிசிஷியனுக்கான கிளினிக்கல் ரிப்போர்ட். இந்த மாதிரி இது ஒர்க் ஆகும். இப்ப நான் ஒர்க் பண்ற ஃபீச்சர் என்ன அப்படின்னு நான் இப்ப லேட்டஸ்டா ஒர்க் பண்ண இந்த ஃபீச்சர் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இந்த வைட்டல் சயின்ஸ் நேற்று சொன்னேன் பத்தியா, வைட்டல் சயின்ஸ் அப்படின்றத புது ஃபீச்சர் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க வைட்டல் சயின்ஸ் அப்படின்ற இந்த பட்டனே இருக்காது. ஏன்னா அந்த ஃபீச்சர் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சேஃபா இப்ப பாரு, அதே நான் காமிக்கிறேன். இது வந்துட்டு இப்ப இருக்கிற புது சர்வர். ஓகேவா? நான் அதே உனக்கு வந்துட்டு இன்னொன்னு பழைய சர்வர்ல இருந்து நான் உனக்கு